Good evening, children. Good evening, sir. Today we are going to learn to be forms. Be forms la enna verbs. இது எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? am, is, are, was, were. இதெல்லாம் வந்து மெயின் verb-ஆவும் யூஸ் பண்ணுவோம், auxiliary verb-ஆவும் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து எப்படி மெயின் verb-ஆ யூஸ் பண்றது அப்படிங்கறதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த am, is, are, was, were வந்து ing form கூட யூஸ் பண்ணோம்னா he was dancing, she is reading அந்த மாதிரி ing verb-ஓட யூஸ் பண்ணோம்னா அப்ப அது helping verb-ஆ யூஸ் பண்றோம், auxiliary verb-ஆ யூஸ் பண்றோம்னு அர்த்தம். ஆனா நம்ம வந்து ing form இல்லாம வெறுமே am, is, are, was வேற எப்படி நம்ம மெயின் verb-ஆ யூஸ் பண்றது அதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இந்த be formன்றது அது irregular verb. நம்ம break, broke, broken, speak, spoke, spoken அந்த மாதிரி சொல்றோம்ல அந்த மாதிரி இது வந்து இதுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் உண்டு. be க்கு to be க்கு இதெல்லாம் தான் அதோட ஃபார்ம்ஸ். சரியா? பாப்போமா? இப்போ ஐக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். சிங்குலர்னா என்னது? ஒருமை. ஐயா இருந்தா நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல am யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸா இருந்தா was யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ he, she, it, அவன், அவள், அது இது மூணுமே சிங்குலர். சிங்குலர்னா என்ன சொன்னா? சிங்குலர் means what? only one. ஒருமை. சிங்குலர்னா என்னது? ஒருமை. so he, she, it அத நம்ம is பயன்படுத்தணும். present tenseல past tense இருந்தா was பயன்படுத்தணும். சரியா? இப்போ we நாங்கள், you நீ நீங்கள், they அவர்கள். so இந்த மாதிரி we, you, theyக்கு இது வந்து பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்டது, more than one. அத நம்ம சிங்குலர் மாதிரி இங்க என்ன சொல்லுவோம்? இத plural. என்ன சொல்லுவோம்? plural. so சிங்குலர்னா ஒருமை, pluralனா பன்மை. இது only one. இது ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படினு அர்த்தம். so we, you, they இது மூணுக்கு நம்ம are, were யூஸ் பண்ணுவோம். are வந்து present tenseல யூஸ் பண்ணுவோம், were வந்து past tenseல யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த am, is, are, was இது எப்படி யார் அவர் யாரு அப்படினு கேக்குறீங்க. அப்ப நான் எப்படி சொல்றது? he is our HM, she is our science teacher, it is a classroom. அது யாரு அப்படினு சொல்றதுக்கு அவங்களோட ஐடென்டிட்டி சொல்றதுக்கு நமக்கு இந்த is be form பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் ஒன் பண்புகள், குவாலிட்டி. அவங்களோட குவாலிட்டியை சொல்லணும். அவங்க நேர்மையானவங்க, அவங்க ஏமாத்துக்காரங்க, அவங்க ரொம்ப கிளவர், அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி சொல்றோம்னு வெச்சுங்க. you are intelligent, you are very clever, she is brave, she is bold and brave அந்த மாதிரி சொல்றோம்ல. அந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்களோட குவாலிட்டிஸ் சொல்றதுக்கும் நம்ம இந்த be forms தான் யூஸ் பண்றோம். is. சரியா? அப்புறம் இடம், எந்த இடத்துல இருக்காங்க? she is upstairs, அவங்க எங்க இருக்காங்க? மாடியில இருக்காங்க. she is at the function, அவங்க ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. அந்த இடத்துல எங்க இருக்காங்க அப்படினு சொல்றதுக்கும் நம்ம இந்த be form தான் பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் இருக்கு, என்ன இருக்கு? there are fruits inside the fridge, there are books inside the cupboard, there is a laptop on the table. இருக்கு, அது இருக்கு அப்படினு சொல்றதுக்கும் நம்ம இந்த be forms is நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? say yes or no? Yes. okay. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். so first இங்க பாருங்க. I am a teacher. I am a teacher. நான் ஒரு Teacher. நீங்க என்ன சொல்வீங்க? உங்களை சொல்லணும். I am a student. I am a student. நான் ஸ்டூடண்டா? No. இல்ல. I was a student. முன்னாடி நான் வந்து ஸ்டூடண்டா இருந்தேன். past tense இருந்தா அப்ப நான் என்ன சொல்வேன்? was. I was a student. சரியா? இப்போ நான் ஸ்டூடண்ட் கிடையாது. I am not a student. I am not a student. I am not a student. I am not a teacher. நான் டீச்சர் கிடையாது. சோ இது நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட்டா இருந்தா I am a teacher. நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட்டா இருந்தா I am not a teacher. நான் ஆசிரியர் இல்லை. இத நம்ம கேள்வியா மாத்தணும் அப்படினா இந்த verb க்கு just front பொசிஷன்ல கொண்டு வரணும். verb க்கு எங்க வந்துடணும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுறணும். இது சப்ஜெக்ட் இது verb இல்லையா? verb க்கு நம்ம முன்னாடி போட்டோம்னா அது क्वेश्चन ஆயிடும். இப்போ am I a teacher? நான் ஆசிரியரா? சரியா? கேள்வி ஆயிடுச்சா? இது பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட், இது நெகட்டிவ். இந்த சப்ஜெக்டிவ் verb நம்ம ஜஸ்ட் இடம் மாத்துறோம்னா அது
கொஸ்டினா மாறிடும். சரி, அதே தான் இங்கே. he is angry. அவன் ஆங்கிரி, அவன் கோவமா இருக்கான். அவன் கோவமா இல்ல அப்படின்றதுக்கு என்ன ஆட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஆட் ஒன் நாட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவன் கோவமா இல்ல அப்படின்னு ஆயிடும். சரியா? he is not angry. அவன் கோபமாக இல்லை. அப்போ இது கேள்வியா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? is க்கு verb க்கு நம்ம ஃப்ரண்ட் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வச்சிடணும். he is angry அப்படி சொன்னா is he angry? அவன் கோபமாக இருக்கிறானா? he is not angry. நெகட்டிவா மாத்தணும்னா நம்ம not ஆட் பண்ணிக்கணும். क्वेश्चனா மாத்தணும்னா is க்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணும். அதே மாதிரி he is not angry. is he angry? I have left the question mark. is க்கு நம்ம முன்னாடி போட்டோம்னா இது என்னவா மாறிடும்? verb சப்ஜெக்ட் இடம் மாத்திரம்னா என்னவா மாறிடுது? क्वेश्चना மாறிடும். கரெக்ட்டா சொல்லு, சத்தமா சொல்லு. so is he angry? அவன் கோபமாக இருக்கிறானா? so நம்ம எதுக்கெல்லாம் is first person singularக்கு I க்கு மட்டும் தான் நம்ம am யூஸ் பண்ணுவோம். he she it வந்து என்ன யூஸ் பண்றோம்? is. சரியா? present tenseல நம்ம is யூஸ் பண்றோம். அதே மாதிரி she is down to earth. அவள் ரொம்ப practical, அவள் ரொம்ப reasonable, அவள் ரொம்ப friendly அப்படி சொல்றோம்னா she is very friendly சொல்றோம்ல, அவங்களுடைய குவாலிட்டி சொல்றோம். so she is down to earth. அவங்க down to earth இல்ல அப்படினா என்ன பண்ணுவோம்? கூட ஒரு not add பண்ணுவோம். she is not down to earth. அப்படியே क्वेश्चனா மாத்தணும்னா is க்கு என்ன பண்ணுவோம்? எதுக்கு முன்னாடி போடணும்? she முன்னாடி, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணும். is she down to earth? அவங்க எளிமையானவங்களா, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்களா அப்படி சொல்லி क्वेश्चन மார்க். அதே மாதிரி இப்போ நம்ம இவ்வளவு தூரம் இப்போ பார்த்தது இந்த he, I, he, she இதெல்லாம் வந்து சிங்குலர், only one. நம்ம அதனால is பயன்படுத்தணும். I க்கு மட்டும் am யூஸ் பண்ணணும். இப்போ we, you, they இது எல்லாமே பன்மை, plural. we னா நாங்கள், you க்கு நீ நீங்கள், they க்கு பன்மை. இது வந்து நம்ம இது எல்லாத்துக்கும் verb வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? plural இருக்கிறதுனால நம்ம we is ன்னு யூஸ் பண்ண கூடாது. we have to use are. we are happy. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். you are my friend. நீ என்னோட friend. நீங்க எல்லாரும் என்னோட friends அப்படி சொல்றோம். they are winners. அவர்கள் winners, ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள். சரியா? சோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ளூரலா இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஆர் யூஸ் பண்ணோம். இத எல்லாத்தையும் நெகட்டிவா மாத்துறோம். இதெல்லாம் நெகட்டிவா மாத்தணும்னா என்ன ஆட் பண்ணிக்கணும்? நாட் ஆட் பண்ணிக்கணும். we are happy நெகட்டிவா மாத்தணும்னா we are not happy. we are not happy. you are not my friend. நீ என்னோட friend கிடையாது. they are winners. they are not winners. அவங்க winners கிடையாது. எல்லாமே பாசிட்டிவா இருக்குதுல, நெகட்டிவா மாத்தணும்னா just you have to add one not after the verb. சரியா? क्वेश्चना மாத்தணும்னா என்ன பண்ணனும்னு சொல்லிட்டேன்? முன்னாடி போடணும். எதுக்கு முன்னாடி போடணும்? verb-க்கு are சப்ஜெக்ட் முன்னாடி. just இத மட்டும் இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கணும். are we happy? நாம மகிழ்ச்சியா இருக்கோமா? சரியா? are you my friend? நீ என்னோட ஃப்ரெண்டா? are they winners? அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களா? சோ இதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா எல்லாமே क्वेश्चना மாறிடும். இது அப்படியே நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும் அப்படினா நீங்க எங்க இருந்தீங்க அப்படினு கேட்டா I was in Chennai. நான் அப்ப அப்படி சொல்லும்போது was. அதே மாதிரி சிங்குலரா இருந்தா was, ப்ளூரலா இருந்தா were. ஒருமைக்கு was, பன்மையா இருந்தா were. சரி. இதை எப்படி நம்ம சுருக்கமா எப்படி பயன்படுத்தலாம்? அதோட கான்ட்ராக்டட் ஃபார்ம். இப்போ I am அப்படின்றது எப்படி சுருக்கமா எழுதலாம்? ரெண்டுமே ஒண்ணுதான். இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். இதுவும் தப்பு கிடையாது. இது எப்படி எழுதுனா தவறு கிடையாது. சோ I am க்கு நம்ம எப்படி எழுதணும்? இங்க a விட்டுட்டோம் இல்லையா am க்கு, அதனால தான் இங்க என்ன போடுறோம்? அப்போஸ்ட்ரோபி. இங்க a விடுறதுனால தான் இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அப்போஸ்ட்ரோபி. அதே மாதிரி he is க்கு நம்ம இங்க I விட்டுறோமா? சோ he is இந்த அப்போஸ்ட்ரோபி I விட்டுறதுனால தான் நம்ம இங்க அப்போஸ்ட்ரோபி போடுறோம். சோ she is எப்படி எழுதணும்? she is, it is, it's. சரியா? we are இது வந்து நம்ம இங்க a விட்டுறோம், அதனால தான் இங்க அப்போஸ்ட்ரோபி போடுறோம். we are friends. you are sad. so they are எப்படி எழுதணும்? a விட்டுட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு they are. சோ இது ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் லெசன்ல வரும்போது இந்த மாதிரி வந்ததுன்னா
நீங்க அதை கரெக்டா படிக்கணும். இதுதான் ஷார்ட் ஃபார்ம், இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், இது கான்ட்ராக்டட் ஃபார்ம். புரிஞ்சுதா? சரி, அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா மாத்துறோம் இல்லையா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அப்படின்னு சொல்றோம்ல. ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், அவள் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவா மாத்தணும்னா நாட் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஷார்ட் ஃபார்மா எழுதணும் அப்படின்னா isn't, is not isn't. இங்க நம்ம ஓ நாட்ல இருக்க ஓ விட்டுறோம், அதனால இங்க அப்போஸ்ட்ரோபி போடுறோம் isn't. அதே மாதிரி was not இருந்தா wasn't, are not இருந்தா aren't, were not weren't. புரிஞ்சுதா? ஸோ எப்படி நம்ம பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும்? ஐக்கு மட்டும் தான் am யூஸ் பண்ணணும். he she it இருந்தா is, past tense இருந்தா was, அப்புறம் you we you they இருந்தா என்ன பண்ணணும்? பன்மை ஆர் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் இருந்தா வேர் யூஸ் பண்ணணும். இது ஒண்ணே ஒன்று தான், இட் இஸ் a chalk சொல்லணும். நான் 2 3 வச்சிருந்தேன்னா இட் இஸ் a chalk, இட்னா ஒன்று தான். they are chalk pieces அப்படி சொல்லுவோம். சரியா? they are ஒன்று சொல்லும்போது it is a chalk, it is a table, they are tables. ஓகே, புரிஞ்சுதா? பி ஃபார்ம்ஸ் புரிஞ்சுதா? இதை எப்படி நம்ம ஐஎன்ஜி ஹெல்பிங் வெர்பா அப்புறம் எப்படி யூஸ் பண்றதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you children. Thank you.